வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுக்கும் பொருத்தமாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு கேரட் துருவினது, ஒரு குடமிளகாய், ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பேனில் 1.5 கப் அளவு ஓட்ஸை போட்டுக்கலாம். அளவான தீயில 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்துட்டோம். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 10 செகண்ட் அரைச்சா மட்டும் போதும். நம்ம அரைச்ச இந்த ஓட்ஸை பவுலில் போட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கட்டும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ரவையை போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாவை சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, கேரட், குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின மல்லி இலை, ஒரு கொத்து கறிவேப்பிலை பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இதோடைய 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊற விட்டுருந்தோம். இப்போ இது ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். ஒரு கரண்டி அளவுக்கு விட்டு லேசாக பரப்பி விடணும். கிட்டத்தட்ட அடை மாதிரி தான் இது இருக்கணும். இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினா வலுவழுப்பாக இருக்கும். இந்த மாதிரி பரப்பி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு இந்த மாதிரி 8 அடை வரும். அளவான தீயில் இது ஒரு 1.5 நிமிஷம் வேகணும். 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்ட பிறகு இந்த மாதிரி லேசாக அழுத்தி விடணும். மறுபடியும் இது 1 நிமிஷம் வேகட்டும். அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அருமையான சுவையில் நான் செஞ்சிருக்கிற இந்த ஓட்ஸ் வெஜிடபிள் அடையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.